Hi, this is Ishu on behalf of behindwoods.com. நம்ம கூட இருக்காரு டிகே யாமிருக்க பயமே அப்படிங்கிற ஒரு திகிலான படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு. He is the debut direction for you. So, hello sir, how are you? I'm great and it's thigil and comedy. So Horror and humor together. எப்படி இப்படி ஒரு ஜானரை நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க ஒரு சூஸ் பண்ணீங்க? இது ஆக்சுவலி காமெடியாக தான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு 4 கேரக்டர்ஸ் வச்சு ஓகே லெட் இட் பி எ ஃபன் ஃபிலிம்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் அந்த 4 கேரக்டர் வை நாட் புட் தம் இன் ஒன் பேரனாமல் எலிமெண்ட், அது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோன்ட்டு ஒரு தோணுதல். அண்ட் இட் ஒர்க் அவுட். அது போட்டோன்னே இன்னும் என்கேஜிங் ஆகிடுச்சு ஸ்கிரிப்ட். அண்ட் எவ்ரிபடி சீம் டு பி கிக்ட் அபவுட் இட். இன்ஃபேக்ட் எங்களுக்கே வேறு லெவல் எலிவேட் ஆகிடுச்சு படமே இப்போ. ஸோ இட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு ஹாரர் காமெடி. எங்கயோ ஆரம்பிச்சு எங்கயோ போய் முடிச்ச மாதிரி. Yeah, I think that's how every script is. And in a good way, right? Yeah, in a better way. So whatever comes. எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா. பாஸ், நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்லேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் வைக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்ன ரூம் வேணும்? மாடியில் பெரிய ஜன்னல் வச்சிரும். So how did you choose your team? Lots of new technicians, around 16 new technicians that you're launching. Yeah. So how did you come up with that idea to, put new people, especially when you're debut directing? Yeah, இதில் around 15 technicians are new and first அதுக்கு வந்துட்டு I should thank the producers because he agreed the minute when I said இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே he saw their profile and he loved it. So இதில் ஒவ்வொருத்தருமே very unique and they're the most talented people I would say. Main technicians பார்த்தீங்கன்னா my music director Prasad, we worked together in an ad. So அந்த ad film தான் introduce ஆனோம் and he gave a very good piece and I told him about the script. So இந்த மாதிரி ஒரு படம் கமிட் ஆகிருக்கேன். So minute he heard the story he said this is how I see a film ன்னு சொல்லி ஒரு 1 minute ஒரு ஜிங்கிள் மாதிரி போட்டு காமிச்சார் and it just blew our mind and it'll be on our film. இந்த படத்தில் வரும் அது. அந்த ட்ராக் கேட்டோடனே we said you ஸ்கிரிப்டை கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி and he has given 4 songs for this film. அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. and my cameraman Rami, he is also debuting. He used to work with Mr. Arvind Krishna. அவரும் நானும் ஒரு ஆட் ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் and அந்த ஃபிலிம் ஒரு ரிட்ஸ் மேகசின்காக பண்ணது அது. ஸோ ஹீ டிட் அ கிரேட் ஜாப் இன் தேட் அண்ட் இந்த படத்தில் இன்ஃபேக்ட் ஹீ வாஸ் லைக் அ பேக் போன் டு திஸ் ஃபிலிம். ஸோ எவ்ரி ஷார்ட் அண்ட் எவ்ரி திங் ஹீ யூஸ் டு கம் அண்ட் சஜஸ்ட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். அவரோட இன்புட்ஸ் இந்த படத்தில் நிறையா இருக்குது. ஸோ he is debuting and my dance choreographer Vijin சொல்லி she was assisting Raju Sundaram and Brinda Master. ஸோ அவங்க இதில் 2 பாட்டு பண்ணியிருக்காங்க. ப்ரில்லியன்ட் சாங்ஸ். ஷீ இஸ் ஆல்சோ அண்ட் மை காஸ்டியூம் டிசைனர் வீணா, ஷீ இஸ் அ நிஃப்ட் ஸ்டூடெண்ட். ஷீ பாஸ்ட் அவுட் ஆஃப் நிஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் செந்தில், ஹீ இஸ் ஆல்சோ டெபியூவிங். ஸோ இதில் இவங்க எல்லாமே டெபியூ ஆனதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா தேர் ஆல் வெரி பேஷனட் பீப்புள் அண்ட் தே ஆல் ஜஸ்ட் கேவ் தேர் 100% இன் அ வெரி செல்ஃபிஷ் மேனர். ஐ கைண்ட் ஆஃப் யூஸ் தெம். ஸோ அண்ட் என் படத்தில் ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட். எல்லாருமே இந்த படத்தில் நான் என் வேலையை டு தி பெஸ்ட் காட்டணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அண்ட் இட்ஸ் கம் அவுட் குட் ஆல்சோ. எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல விதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு வழியாக கஸ்டமர் வந்துட்டாங்கடி. இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. இங்கே 2 பணம் தங்கியிருக்கான். இந்த படத்துல the most challenging part உங்களுக்கு எதுவா இருந்தது? Challenging part was we did this like 45 days at a stretch. That was very very strenuous and to have coordination with around 150 people for 45 days without break. We didn't have a single day break. So we wake up காலையில், in fact we used to shoot like 12 hours 14 hours. போக போக முடிகிற இதில் பார்த்திங்கன்னா we went at a stretch of 72 days and 72 hours and all together. So it was quite challenging. It was not easy at all. And at the same time we had fun because of our crew. The crew was like quite fun. Nobody had any hassles.
we were like play hard and ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த டீமே எல்லாமே. ஸோ யா அந்த 45 நாள் வாஸ் குவைட் ஸ்ட்ரெனுவஸ் அண்ட் இட் கேம் அவுட் குட் ஆல்சோ. இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். இவர் முகம் தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே இருக்கு. சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அவ சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. இப்போ இந்த மூவியில் எப்படி நீங்கள் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணீங்க? இந்த சென்ஸ் கிருஷ்ணா பார்த்தோன்னே இவர் தான் என்னோட ஹீரோ லீட் அப்படிங்கிற மாதிரி எப்படி டிசைட் பண்ணீங்க? அதர் ஆக்டர்ஸ் as well பிகாஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அண்ட் இட்ஸ் கோன் பி லைக் அ வெரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே 3 people 2 heroines to direct them. How did you manage it? See, in படத்தில் initially Krishna was not my first option. My first option was like newcomer வச்சு போகலாம் because Eldred Kumar sir was saying let's go like பார்க்கலாமா. And then யோசிச்சுட்டு இருந்தப்போ Krishna we accidentally kind of met and I told him the script. So he said எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் இது டெஃபினட்டாக பண்ணுறேன். ஸோ ஐ டோல்ட் ஹிம் இதில் ஏன்னா பிகாஸ் his previous film கழுகு was like more of an hero centric film. இதில் இந்த ஹீரோ சென்ட்ரிசம்லாம் கிடையாது. இதில் வந்துட்டு ஹீரோக்காக அப்படின்லாம் சீன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆவாங்க. ஸோ சின்ஸ் ஹி லைக் த ஸ்கிரிப்ட் ஹி செட் ஐ டெஃபினெட்லி டூ திஸ்ன்னு சொல்லி ஹி பிகேம் யூனோ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ சேம் வே கருணா ஐ வெண்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் சூதுக்கவும் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லீஸ் பால் கைண்ட் ஆஃப் லுக் வி வாண்டட் லைக் யூனோ வி வாண்ட் நல்லவனா கெட்டவனானே புரியாத மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபிள் கேரக்டர் தான் கருணாவோட கேரக்டர். ஸோ அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார் அண்ட் ஹி ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தட். லைக் யூ ஓன்ட் நோ வெதர் இஸ் குட் கை ஆர் அ பேட் கை அப்படின்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த ஃபிலிம். ரூபா மஞ்சரி வி வாண்டட் அ கேர்ள் வித் ஒன் க்ளீன் லுக் but at the same time very very cunning female like who's got a lot of you know she's self-centered, selfish and very very cunning, but at the same time romba nalla ponnu moonji venum அப்படின்றது choose பண்ணோம். And again she's done a lot of justice to that to this character. Ovia again we needed a little oomph. Okay, yeah, so we thought okay why not Ovia, and Ovia fit the bill. And another thing was like Ovia and Rupa இவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்ஃபேக்ட் இன் ரியாலிட்டியே they were like little cold to each other. They even when they say hi it will be like not a friendly hi. வந்துட்டு அவங்க 2 பேர் ஹாய் சொல்கிறதுலேயே வந்துட்டு பயங்கர வாடி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யா தட் கைண்ட் ஆஃப் ஹாய் வில் பி தேர். அது நேச்சுரலாகவே அவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்தனால என் படத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிகாஸ் மை ஃபில்ம் they always seem to be you know on war footing. So that is like worked out so much and I should thank Ovia and Rupa for that. Okay. வாடா 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 வண்டி மூஞ்சி வா. Trailers release ஆயிருக்கு. There's lots of expectations, lots of comments, positive reviews as such. So how was the response to you? What was the best thing that happened after the trailer? Yeah, like a lot of people seem to be knowing about this film now. Like people are expecting you know there's going to be a huge horror and everything, but on the expectation kandipa we'll satisfy it, and we expected this is what it will do because ஏன்னா நாங்கள் படம் பண்ணும் போதே எங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் during the script level itself we know okay this genre is you know sure winning genre because there won't be one single moment where you will feel ஐயோ படம் என்னடா போர் அடிக்குதோ. அது டெஃபினட்டாக இருக்காது. அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி யூனோ we have made sure that it will not be boring. Either you will be laughing at or you will be like really scared. So இந்த 2 விஷயம் throughout the film it will be there. So we are very confident that we will satisfy all the audiences. In the expectations you know idoda jaasti expectations oda ulla vandalum they will be satisfied. Okay. And tell me about your producers. How well they cooperated to you? How were they to you? First movie direct பண்ணலீங்களா? How confident were they about you? எனக்கு எல்ரட் குமார் சார் வந்துட்டு ஐ யூஸ் டு அசிஸ்ட் மிஸ்டர் கேவி ஆனந்த். கோ படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போத்துலேருந்து குமார் சார் தெரியும். ஸோ he knew me as an assistant. So நான் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே he was like very happy that
we're going to work again. எனக்கு இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பண்ண போகிறேன்றப்போ ஒரு சில சின்ன பயம்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கான்ஃபிடென்ட் பூஸ்ட் பண்ணது வந்து டெஃபினட்டாக குமார் சார் தான். ஹீ யூஸ் டு சே டூ வாட் எவர் யூ வாண்ட், மேக் ஷூர் தட் யூ டூ எக்ஸாக்ட்லி வாட் எவர் யூ டோல் மீ, லைக் ஸ்கிரிப்டில் இருக்கிறது எனக்கு எடுத்து மட்டும் கொடுத்துரு, ஸோ அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு இருக்கார். ஸோ நான் இதுவரை கேட்டு எதுக்குமே அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், இஃப் இட் இஸ் கோன் ஹெல்ப் ஆர் ஃபிலிம், ப்ளீஸ் கோ ஹெட் டூ இட். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஏன் பண்ணுறது, இது பண்ணாதீங்க, இது கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதே கிடையாது. வாட் எவர் ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஹி இஸ் கிவன் மீ. ஸோ தட் வே I would say for any debut director this is like a paradise. RS Infotainment is like a paradise. Okay. So it's a fresh movie with lots of fresh people, a fresh genre. So what would you like to tell the audience? Well, we had fun while shooting. As you said, it is a fresh team. There's like more than 15 technicians who have put their hard work. So they're all here to prove a point, and that point has been proved. So the movie has come out extremely well. My producers are happy. They've seen the film and they're like extremely happy with the film. I'm happy with the film. And this summer, you'll also get to enjoy this film. ஏய், யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? Thank you so much, Mr. DK. New genre of movie, new team, lots of expectations. We hope to see you in lots of other movies as well. All the very best. Thanks a lot. Thank you.